உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாத முதல்வர்னா அவரு நம்ம மன்னர் முதல்வர் ஸ்டாலின் தான். டெல்டாவோட மருமகன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இந்த குறுவை சாகுபடியில 6.31 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல விளைஞ்ச 1.79 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை வீணாக்கி விவசாயிகளோட வயித்துல அடிச்சிருக்காரு. டெக்னாலஜில உச்சம் தொட்டுட்டோன்னு ஜிஎஸ்டிபி நம்பரை காட்டுற திமுக கடந்த 8 வருஷத்துல இல்லாத அளவுக்கு விவசாயத்துறை வளர்ச்சி விகிதம் அதே ஜிஎஸ்டிபில குறைஞ்சிருக்கிறத பத்தி மூச்சே விடல. விவசாய உற்பத்தி நிகர வருமானமும் சரிஞ்சிருக்கு. 2023 to 24 ரூபாய் 52,831 கோடியில இருந்து 2025 to 26 51,862.76 கோடியா குறைஞ்சிருக்கு. அதோட இல்லாம உணவுப் பொருட்களை வீணாக்குறதுல நாட்டிலேயே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு ஒன்றிய உணவுத்துறை அமைச்சகம் சொல்லிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல மட்டும் 3008.29 டன் நெல் வீணாகி இருக்கு. இத்தனையும் பண்ணிட்டு பொங்கல் வைக்க வாழ்த்தும் சொன்னா எப்படி? விளைவிச்ச நெல்ல நேரத்துக்கு அறுவடை பண்ணாம மழையில அழுகி போக விட்டுட்டு ஈரமாகி முளைச்சதும் பர்சன்டேஜ் உயர்த்த சொல்லி ஒன்றியத்துக்கு லெட்டர் எழுதிட்டு வேற வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு ஸ்டாலின். கேட்டா மருமகனால அவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொல்லுவார் போல. டெக்னாலஜில நம்பர் 1 சொல்ற திமுகவுக்கு பொங்கல் வைக்க நெல் வேணுங்கிறதே யாராவது சொன்னாதான் தெரியும்.